வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சத்தான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த பொரியல் எல்லா வகையான வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 3/4 கிலோ கிழங்கு கட் பண்ணிவிட்டு கழுவி கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு 1/4 மணி நேரம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னா ஈஸியாக கிழங்குக்குள்ளே கத்தி இறங்கணும். கிழங்கு வந்துருச்சு. 5 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு கத்தி வச்சு தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக தோல் விட்டு வந்துடும். எல்லா கிழங்கையும் தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை வள்ளிக்கிழங்கை போட்டுடலாம். இது கூடவே தேவையான அளவு பொடியுப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் பொடியுப்பு போட்டுக்கலாம். இதை எல்லாவையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். தேங்காய் துருவல் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.